என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் ஒருவரின் தலையை சிதறடிக்கப் போகிறேன். யார் என்று தெரிந்தால் என் பிள்ளை நிச்சயமாக நீ வாயடைத்து போவாய். கருப்பன் இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? யாருடைய தலையை அப்பன் சிதறடிக்கப் போகிறார் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் என் குழந்தை, உனக்கு ஒரு உண்மையை சொல்ல உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, உன் எதிரியின் தலையை சிதறடிக்கப் போகிறேன். இந்த கருப்பன் என்று நினைத்தாயா? நிச்சயமாக இல்லை. இது யார் என்று நீயே கேட்டால் நிச்சயமாக நீ திகைத்து போவாய். ஏனென்றால் இந்த ஒரு காரியத்தை செய்தது நீயாக கூட இருக்கலாம் அல்லவா? என் குழந்தையே, தலையை சிதறடிக்கப் போகிறேன் என்று சொன்னால் கருப்பன் அவர்களை வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்கப் போகிறேன் என்றுதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, தீராத பாரத்தை அவர்களின் மீது தலையில் ஏற்றி வைக்கப் போகிறேன் என்றுதான் அர்த்தம். அவர்கள் செய்த தவறுக்கு நிச்சயமாக இந்த தண்டனைகளை அவர்களுக்கு கிடைக்கத்தான் வேண்டும். அப்படி அவர்கள் செய்தார்கள் என்றால் என் குழந்தை, இந்த கருப்பன் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட ஒருவரை கேலியும் கிண்டலும் செய்து அவர்களை பற்றி தவறான பேச்சுகளை எல்லாம் பேசிக்கொண்டு இவர்கள் இருக்கின்றார்கள். என் குழந்தையே, எப்போதுமே எல்லாம் பேசிக்கொண்டு நாம் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்று போல எல்லா விஷயங்களையும் காண்பித்து கொடுப்பதில்லை. ஒருவருக்கு விதமான சூழ்நிலைகளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் என்று வாழ்க்கை வெவ்வேறு விதமாக ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் கருப்பனுக்கு சிறிது கோபம் வந்துவிட்டது ஒருவரின் மேல். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு கூட அந்த வாய்ப்பினை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அந்த வாய்ப்பினை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தது, எது நடந்தது என்பதையும் பயன்படுத்தி சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் கருப்பனின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு என்னவென்று புரிந்து கொள். எதையுமே கருப்பன் சொல்வது முழுமையாக நீயாகவே முடிவுக்கு வந்து கருப்பனை கை நீட்டி விடாதே. உன்னால் பின்னால் நீ வருத்தப்படவும் செய்யாதே. என் குழந்தை, எந்த ஒரு செய்தியும் உன்னை பயன்படுத்தவோ அல்லது உன்னை வேதனைப்படுத்தவோ வாழ்க்கையில் விரட்டி அடிக்கவோ கருப்பன் சொல்ல வரவில்லை. எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டிய பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொல்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. நான் இருந்து உன் முன்னால் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு பின்னால் மிக பெரிய காரணம் ஒன்று ஒளிந்து கிடக்கின்றது. என் பிள்ளை யாரையும் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம், ஆனால் யாரை இழிவாக எண்ணக்கூடாது. எல்லோருக்கும் ஒரு திறமை உண்டு. அவரவர் திறமையினால் அவர்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டியதை எல்லாம் அவர்கள் அடைவார்கள். அப்படியே அவர்கள் பெறவில்லை என்றாலும் இதனால் மற்றவர்களுக்கு என்ன நஷ்டம் நீ அவர்களுக்கு கொடுக்க போகிறாய்? இல்லை அல்லவா? அப்படியானால் ஒருபோதும் கேள்வியும் கிண்டலும் செய்யக்கூடாது. அவர்களால் என்ன முடியுமோ அதை அவர்கள் திறமையாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எப்போதும் நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் தாழ்த்தி பேசாமல் அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முடியவில்லையோ அத்தோடு அவர்கள் விலகிவிட வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் எண்ணங்களை விமர்சனம் செய்வதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனின் கோபம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. என் குழந்தையே, பொதுவாக மனநிலம் சரியில்லாத குழந்தைகள் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். இதுபோன்று இருக்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த கருப்பனின் குழந்தைகள் அல்லவா? எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய தெரிந்தவர்களை என் பிள்ளை என்று சொல்லி விடை தன்னை சுற்றி நடந்து கொண்டது தெரியாமல் யார் என்ன சொன்னாலும் அதை வெள்ளேந்தி போல என் குழந்தை தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு எதையும் சொல்லி வழிநடத்த யாரும் இல்லை.
ஆனால் இந்த கருப்பன் எப்போதும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டிருப்பேன். என் குழந்தை ஒருவரின் இல்லத்தில் சென்றிருக்கிறது. தனக்கு பசி என்று கேட்டபோது அங்கு இருக்கின்றவர்கள் அவர்களை ஏதோ நாயை துரத்துவது போல துரத்தி அடித்ததை இந்த கருப்பன் நான் கண்டேன். இப்படி ஒரு விஷயம் அல்லவா நடந்திருக்கின்றது. எத்தனையோ விஷயங்களை இந்த கருப்பன் கண்டேன். இன்னும் சில விஷயங்கள் நடந்தது. என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை மனநிலை சரியில்லாத குழந்தை அல்லவா. சிலர் இவர்கள் எப்போதும் கேலியும் கிண்டலும் செய்வதையும் வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். எப்போதெல்லாம் என் பிள்ளை வெளியில் நடமாடுகின்ற போதெல்லாம் அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி கேலும் கிண்டலையும் கை நீட்டி சிரிக்கிறார்கள். இந்த பிள்ளையினால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னை இவர்கள் ஏதோ சொல்கிறார்கள் என்று புரிகிறது. உடனே என் குழந்தை என்ன செய்தது தெரியுமா? தன்னை யார் கேலியும் கிண்டலும் செய்தார்களோ அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடத்தில் சென்று என்னை இப்படி சொல்கிறார்கள், நீங்கள் கேட்கக்கூடாதா என்று கேட்டது. அதற்கு அவரும் இவருக்கு ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு தான் பார்த்து கொள்கிறேன், அவர்களை நான் என்னவென்று கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் பிள்ளை அங்கே திரும்பியதுமே என் பிள்ளையை பற்றி இவர்களும் கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கருப்பனுக்கு மனது எப்படி துரத்துதும் தெரியுமா, துடித்தது என்று தெரியுமா? இதையெல்லாம் காணும் போது என் கண்கள் குளமாகியது. என்ன இந்த மனிதர்கள் சாதாரணமாக நல்லபடியாக இருக்கின்றவர்களையே நாம் இது போன்ற ஒரு செயலை செய்தோம் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் இப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது இப்படியான ஒரு நிலையை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்களே என்று சொல்லி இந்த கருப்பனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் கருப்பன் அவர்களை எதுவுமே செய்யவில்லை. எந்த தெய்வமும் அவர்களை எதுவுமே செய்யவில்லை. ஆனால் விதி என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா. யார் ஒருவர் இந்த குழந்தைக்கு மனநிலை சரியில்லை, புத்தி சுவாதிதம் இல்லை என்று சொல்லி இவரிடத்தில் கேலியும் கிண்டலும் செய்தார்களோ அடுத்த 2வது நாள் நாம் இவர்கள் வழியில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இப்போது அவர்கள் புத்தி இல்லாமல் ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது யாரும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை அல்ல. இந்த கருப்பன் அவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. ஆனால் கர்ம வினை அவர்கள் செய்த பாவம் அவர்களுக்கு அப்போதே ஒரு தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதனால்தான் எல்லோரிடத்திலும் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதற்கு முன்னால் கவனமாக இருக்க வேண்டும். போட்டியோ பொறாமையோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உனக்கு இணையாக இருப்பவரிடத்தில் அதை நீ செய்ய வேண்டுமே தவிர உன்னை விட பலம் குறைந்தவரிடத்தில் ஒருபோதும் உன்னை திறமையை காண்பிக்க நினைக்காதே. தோற்று போவார்கள் என்று தெரிந்து ஒருவரிடத்தில் ஒருபோதும் உனக்கான திறமையை வெளிப்படுத்த நினைக்காதே. எதுவாக இருந்தாலும் முட்டி மோதி பார்ப்போம், என்ன நடந்தாலும் ஒன்று, தோல்வி ஒன்று இல்லை என்று, வெற்றி எது கிடைத்தாலும் சரிதான் என்று அதை கடந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கை. அத்தனை அற்புதமாக இந்த கருப்பன் சொல்வது போல யாரையும் கேலியும் கிண்டலும் செய்வதும் யாருடைய உடல் ஊனத்தையும் குறை சொல்வதுமாக நீ இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் அவரின் தலை இந்த கருப்பன் சிதறடித்து போவேன் என்பதையும் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். கருப்பனுக்கு சற்றென்று கோபம் வராது. ஆனால் கோபம் வந்துவிட்டால் நிச்சயமாக கருப்பனுக்கு ஒருபோதும் அந்த கோபத்திலிருந்து என்னை மீட்டெடுத்த முடியாது. நீ செய்தாய் நான் என்று சொல்லவில்லை. ஒருவேளை இது போன்ற தவறுகளை நீ செய்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இனி ஒருபோதும் என் குழந்தை இந்த தவறை செய்துவிட முடியாதபடிக்கு உன் வாழ்க்கை, உன் மனநிலை மாற்றிக்கொள். எப்போதுமே தனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பவில்லை என்றால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் இருந்து வேதனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் என்பதையும், எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக இதல்லாத ஒருவரை கேலியும் கிண்டலும் செய்து உன்னை செய்ய சொல்லவில்லை. இந்த தவறை நீ செய்யவில்லை.
என்று அப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் இந்த தவறை நீ செய்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு தண்டனையை கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வரும். சில விஷயங்களும் இது போன்ற சில சம்பவங்களும் உன்னை உன் வாழ்க்கையில் பின்னோக்கி இழுத்து வந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எவ்வளவோ உணவுகளை வீணாக்குகின்றோம், எவ்வளவோ உணவுகளை யாருக்கும் பயன்படாமல் தான் அள்ளி வீசுகின்றோம். பசி என்று வருகின்ற ஒருவருக்கு கொடுக்க மனம் இருக்கவில்லை, பல பேருக்கு உன்னை சொல்லவும் இல்லை. எத்தனையோ பேர் இது போன்ற மனநிலையில் இருக்கிறார்கள். இப்படியாக இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற ஒருவருக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ சில நேரங்களில் தவிர்க்கும் போதெல்லாம், யாரேனும் ஒருவர் கஷ்டம் என்று உன்னிடம் வரும்போதெல்லாம் அவர்களுக்கு நீ மன ஆறுதலையோ உதவிகளையோ செய்து பார். அந்த நிமிடம் உனக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகிவிட்டதை நீ உணர்ந்து விடுவாய். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்திருக்கின்ற கஷ்டங்களை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எப்போதுமே உனக்காக கருப்பன் நான் இருக்கிறேன். மனநிலை சரியில்லாத என் குழந்தைகள், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் என்று எத்தனையோ பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பனின் தலை பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உனக்கு கவனிக்க தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒருபோதும் உதாசனம் செய்யாதே. கருப்பன் தான் அவர்களுக்கு அப்பன் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள். இது எத்தனை பெரிய பாவம் தெரியுமா? இது போன்று ஒரு குழந்தை உன் இல்லத்தில் இருந்தால் உன் மனது எத்தனை யோசிக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தவர் குழந்தை தானே, அடுத்தவர்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் தானே, நாம் என்ன செய்ய வேண்டுமானாலும் இவர்களை செய்யலாம் என்று எண்ணக்கூடாது. இவர்களுடைய நிலையையும் இப்படி மாறியதற்கு நிச்சயமாக அவர்களே மிகுந்த வருத்தத்தில் இருக்கும்போது தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைக்குள் சிக்கிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் என் பிள்ளை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரின் தலையை தெறிக்க விடுகிறேன் என்று சொன்னதுமே என் குழந்தை நீ என்ன செய்து நினைத்தாய் என்று தெரியுமா? தாம் எதிரியை அழிக்க கருப்பன் வந்து விட்டார் என்று தானே அது ஒரு புறம் இருந்தாலும், என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை வருகின்ற கஷ்டங்கள் என்று இந்த கருப்பன் போக்க வந்திருந்தாலுமே இது போன்ற ஒரு சம்பவங்களை கருப்பன் கண்கூடாக அங்கேயே கண்டு கொண்டிருக்கிறேன். விதமான எண்ணங்களை காண்பித்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் கருப்பனுக்கு மிகுந்த மனவேதனை வந்திருந்தால்தான் இந்த கோபம் தொடங்கியது என்பதையும் முதலில் புரிந்து கொண்டாய் அல்லவா? அப்படி இந்த வாழ்க்கையில் இருந்து செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்கிறது என்பதை நினைத்து வருத்தப்படாதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர தயாராக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் பிள்ளை நீ ஒருபோதும் தனக்கு கீழே இருக்கின்றவர்களை நான் எப்போதுமே உதாசனம் செய்யாதே. அது நாளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடக்கூடிய காரியங்கள் ஆகிவிடும் என்பதை முதலில் புரிந்துகொள். இந்த கருப்பன் இந்த நேரம் உன் வாழ்க்கையை உனக்கு தந்திட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்போதெல்லாம் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்று நீ யோசிக்கின்றாயோ அப்போதெல்லாம் இவை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே. கருப்பன் சொன்ன வார்த்தை உனக்கு புரியும் என்றால் எப்போதுமே மனநிலம் குன்றியவர்களையோ வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களில் தவிக்கின்றவர்களையோ கேலியும் கிண்டல்களையும்
சொல்வதை நிறுத்திவிட வேண்டும். என் பிள்ளை, நீ செய்யவில்லை என்றாலும் உன் அப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். நீ எப்போதும் இந்த கருப்பனின் பிள்ளையாக இருந்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தவர்களுக்கு மனவேதனையை கொடுக்கின்றவர்கள் மிகுந்த தலை பாரத்தோடும் எப்போதும் தலைவலியோடும் தன் சுற்றியே திரிய வேண்டும் என்று கொண்டிருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.